ஸோ நம்ம சேனலில் டாடா ஆல்ட்ராஸ் ரேசரோட ஒரு டெடிக்கேட்டடான வீடியோ பண்ணியிருப்போம். அண்ட் ஆல்சோ நம்ம ட்ராக்லையுமே எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு அது கொடுத்தது. ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம கூட 2 டாடா ஆல்ட்ராஸ் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா டாடா ஆல்ட்ராஸ் ரேசர், இன்னும் வந்து நார்மலான டாடா ஆல்ட்ராஸ் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. இது பார்த்தோம்னா மேனுவல் தான், இது வந்து டிசிஏ. இந்த 2 காரோட ஒரு கம்பேரிசன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 கார்லையுமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்பேஷ். நம்மளோட மோட்டோரிஸ்ட் தமிழ் சேனல் நம்ம எல்லா காசோட டிரைவ் அண்ட் வாக் அண்ட் ரிவ்யூஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த 2 காசும் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SGA டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் நம்ம 2 கார்லையும் கொடுத்துருக்க இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ஆல்ட்ராஸ் ரேசரில் பார்த்தோம்னா நமக்கு iTurbo Plus அப்படிங்கிற ஒரு பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 120 bhp and 170 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ இது நமக்கு ஆல்ரெடி நெக்ஸானில் இருந்த இன்ஜின் தான். ஸோ அது வந்து இந்த ஆல்ட்ராஸ்க்கு உண்மையிலே பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த இன்ஜின் பேவும் நல்ல ஒரு வெயிட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த நார்மல் ஆல்ட்ராஸோட இன்ஜின் போய் பார்க்கலாம். இதில் நமக்கு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு மேக்ஸிமம் 85 bhp and 117 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் வந்துருது. இதுவுமே 1200cc தான், அதுவுமே 1200cc தான். அண்ட் வெயிட் வந்து 2 காருக்கும் சிமிலராக தான் இருக்குது. நமக்கு நார்மல் ஆல்ட்ராஸில் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் வந்துடும், டிசிஏ கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க. இதில் நமக்கு மேனுவல் மட்டும் தான் வருது. ஆப்வியஸ்லி ரேசருக்கு மேனுவலே நல்ல ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லலாம். நம்ம கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் திங்ஸ் இருக்கிறதுனால ஓட்டுறப்போ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். டிசைன்னு பார்த்தோம்னா ஆல்ட்ராஸ் ரேசர் வந்து நமக்கு 3 கலர் ஆப்ஷன்ஸில் வருது, டியூல் டோன் கலர் ஆப்ஷன்ஸில் வரும். மெயினாக அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து இந்த 2 ஸ்டைப் தான். இது வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு அண்ட் ஆல்சோ நமக்கு மேலே ரூஃப்லேயுமே கண்டினியூ ஆகும். சன்ரூஃப் இந்த கார் நமக்கு வந்துடும் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. ஆரஞ்ச் கலர், ஒயிட் அண்ட் கிரேஷ் கலர், ஆஷ் கிரே மாதிரி ஒரு கலரில் இந்த கார் நமக்கு வரும். ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு கிரே கலர் வருது அண்ட் ஆல்சோ நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இதில் நமக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் உங்களுக்கு தேவையில்லை. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது ஹியூமனிட்டி லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க க்ரோமில். ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம் செட்டப் தான் வருது. ஃபாக் லேம்ப் நமக்கு கார்னரிங் ஃபங்க்ஷனோட வந்துடும். LED DRL எல்லாமே கொடுத்துருக்காங்க. 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ், அது 2 காருக்குமே சேம் தான். இதுலேயுமே சேம் அதே கான்செப்ட் தான். நமக்கு பியானோ பிளாக் வந்துடும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஹியூமனிட்டி லைன் அதில் க்ரோமில் கொடுத்துருப்பாங்க, அதில் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப்ஸ், LED DRL அது எல்லாமே சேம் தான். இந்த காரில் நமக்கு ஃப்ரண்ட்டில் 360 டிகிரி பார்க்கிங் கேமராக்கான ஒரு கேமரா அந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் 2 காருக்குமே வந்துடும். இப்போ நம்ம இந்த ஆல்ட்ராஸ் ரேசரோட சைட் ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ சைட் ஆங்கிளில் பார்த்தோம்னா இதில் வந்து நமக்கு ORM பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 360 டிகிரி கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல வந்துடுது. இண்டிகேட்டர் நமக்கு ஃப்ரண்டில் கொடுத்துறாங்க. முக்கியமாக சேஞ்ச் ஆகுது இந்த ரேசர் பேஜிங் தான். ஃப்ரண்டில் அது குட்டியாக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. ரெக்வஸ்ட் சென்சர் இந்த கார் நமக்கு வந்துடும். கீழே சென்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே வந்துடுது. இது R2 வேரியன்ட் தான். R3 வேரியன்ட்டில் வந்து நமக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் வரும், அது மட்டும் இது நமக்கு வராது. டயர் சைஸ் பார்த்தோன்னா 16 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துறாங்க. ஃபுல்லி பிளாக் டவுட் அலாய் வீல்ஸ் வந்துடுது. இது நம்ம டார்க் எடிஷனில் பார்த்துருப்போம், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 185/60 or 16 inch அலாய் வீல்ஸ் வந்துடுது. அண்ட் ரூஃப் ரைட்ஸில் இந்த இடத்துல நமக்கு ஒரு பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. டோர்ஸ் ஓப்பன் பண்ணது நமக்கு ஆல்ட்ராஸ் மாதிரியே சைடில் தான் வருது. டிப்பிக்கல் ஆல்ட்ராஸ் மாதிரியே தான் இருக்குது. 90 டிகிரி ஓப்பனிங் டோர்ஸ் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ அதுவுமே ஒரு மேஜரான விஷயம் சொல்லலாம். கீழே பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல பாடி கிளாடிங் இதில் நமக்கு வந்துடுது. ஸோ அதுவுமே நார்மல் ஆல்ட்ராஸ்க்கும் இதுக்கும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம அந்த காரோட சைடு ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நமக்கு 360 டிகிரி கேமரா வராது, அது ஒரு மெயினான சேஞ்ச். ORM நமக்கு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பாடி கலரில் கிடையாது. 16 inch அலாய் வீல் தான், சைஸில் எந்த சேஞ்சுமே கிடையாது, அதே நார்மலாக தான் இருக்குது. அண்ட் இதுலேயுமே நமக்கு ரூஃப் ரைல்ஸ் வரலை, ஆனால் ஷார்க் ஃபின் ஆண்டனா அண்ட் நமக்கு சன் ரூஃபுமே கொடுத்துட்றாங்க. இதில் நமக்கு டியூல் டோன் அலாய் வீல் வந்துடும். ஸோ 185/60 or 16 inch வீல்ஸ் தான் இதுலேயுமே வருது. ஸோ சைட் ஆங்கிள் பொறுத்தளவு பெருசாக சேஞ்ச் இல்லை. இப்போ நம்ம ரியரில் போயிட்டு கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா இந்த நார்மல் ஆல்ட்ராஸில் நமக்கு வாஷர் வைப்பர் டிஃபோகர் எல்லாமே வந்துடும். ஆனால் ஸ்பாய்லர் வந்து இதில் வராது. ஸோ சின்னதாக ஒரு எக்ஸ்டெண்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்துருது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல வந்துருது. 2 பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரை நமக்கு கொடுத்துட்றாங்க. ரியரில் ஃபாக் லேம்புமே இதில் நமக்கு வந்துடுது. அண்ட் பூட் ஸ்பேஸ் பார்த்தோம்னா நமக்கு இதில் 345 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா அடியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சைஸ் பார்த்தோம்னா நமக்கு 165/80 or 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. கார் வந்து நமக்கு 16 inch வீல்ஸில் வரும். அண்ட் சீட்ஸ் வந்துட்டு நம்ம இதை 60/40 ஸ்ப்ளிட் பண்ண முடியாது, கம்ப்ளீட்டாக வேணால் ஃபோல்ட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே இந்த ரேசருக்கு வருவோம். அண்ட் டெயில் லேம்ப்ஸ் பார்த்தோம்னா 2 கார்லையுமே ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் தான். 2 கார்லையுமே ரிவர்ஸ் லேம்ப்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலஜனில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த காரில் DCA அப்படிங்கிற ஒரு பேஜிங் மட்டும் அந்த இடத்துல இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கு DCAன்னு சொல்லிட்டு ஒரு பேஜிங் மட்டும் வந்துடும். அண்ட் CNG போனீங்கன்னா ICNGன்னு ஒரு பேஜிங் வரும். ஸோ இதில் வந்து iTurbo Plus அப்படிங்கிற ஒரு பேஜிங் பண்ணியிருக்காங்க. ஆல்ட்ராஸ் பேஜிங் நமக்கு ஒரு மேட் பிளாக்ல வந்துடுது. வாஷர் வைப்பர் டிஃபோகர் எல்லாமே வந்துடும். அண்ட் ஸ்பாய்லர் பாருங்கள், செம்ம ஸ்போர்ட்டியாக இருக்குது இந்த காரில். அண்ட் இந்த கிங்க்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா அக்ரெசிவாக இருக்குது. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா அந்த காரில் இந்த இடத்துல வரும், அது நார்மல் ஆல்ட்ராஸில். இதில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
அண்ட் பம்பருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பிளாக் கலரில் இருக்குது. இதில் நமக்கு அந்த ஃபாக் லேம்ப் மட்டும் வராது, மிச்சபடி ரெண்டு சைடுமே ரிஃப்ளெக்டர், 2 பார்க்கிங் சென்சர்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுலேயுமே நமக்கு 345 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்துடும். இதுலேயுமே நம்ம சீட்டை கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம், 60-40 கிடையாது. அண்ட் பூட் வந்துட்டு நமக்கு லோடிங் லிப் கொஞ்சம் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும், என் கை அளவுக்கு இந்த அளவுக்கு லோடிங் லிப் இருக்குது. பட் பெருசாக ப்ராப்ளம் இல்லை, நல்ல பெரிய பூட்டே கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு 14 inch ஸ்பேர் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இன்டீரியரில் என்ன சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ட்ராஸ் ரேசரோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இந்த இடத்துல வந்து ஓஆர்எம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் நமக்கு டோர் ஹேண்டில் கிளாஸ் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் வந்துருது, ஃபாக் லேம்ப்க்கான பட்டன் அண்ட் 360 டிகிரி பார்க்கிங் கேமரா பட்டன் கொடுத்துறாங்க. அண்ட் லாக்கிங் அன்லாக்கிங்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்துருது. டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாகவே இருக்குது, 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம். அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோன்னா ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல் வந்துது. இதுக்கு நமக்கு இதுக்கு வந்து நமக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட் கிடையாது. லெஃப்ட் சைடில் நமக்கு இதில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான கண்ட்ரோல் வந்துருது. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது கண்ட்ரோல் பண்ணதுக்கான டாகல் நமக்கு ஸ்டியரிங் வீல்லே வந்துருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டாடா சஃபாரி அண்ட் ஹேரியரில் பார்க்குற அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதுலேயுமே வந்துருது. லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துறாங்க, ரைட் சைடில் இந்த இடத்துல ஃபியூல் மீட்டர் அண்ட் டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துறாங்க. அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம், நேவிகேஷன், லே அவுட் அண்ட் செட்டிங்ஸ், ட்ரிப் இன்ஃபோ அதெல்லாம் வந்துருது. ஸோ வெஹிக்கிள் இன்ஃபோவில் போயிட்டோம்னா நமக்கு பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் வந்துருது, டேட் அண்ட் டைம், மெயின் மெனுக்கு போகிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துறாங்க. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. இது பார்த்தோன்னா நமக்கு ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இப்போ புதுசாக டிரைவ் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இந்த டாடா அல்ட்ராஸ் ரேசருக்குன்னே ஸ்பெஷலாக இது வருது. ஸோ இதில் பார்த்தோம்னா எஃபிஷியன்சி அண்ட் டிரைவிங் சேஃப்டி அந்த விஷயம்லாம் வந்துருது. அண்ட் இது தவிர நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, ஆவரேஜ் ஸ்பீட் அந்த விஷயம் கொடுத்துறாங்க. ஸோ நிறைய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நிறைய கொடுக்குது, கண்டிப்பாக பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, கிராஃபிக்ஸுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராவும் வரும், நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ நல்ல ஒரு விசிபிலிட்டி கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ அடாப்டிவ் கைட்லைன்ஸுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வேணால் நம்ம வியூவும் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம், நல்ல ஒரு குவாலிட்டியில் கண்டிப்பாக டாட்டா போகலாம். 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கொடுக்குறாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரை நமக்கு வந்துடும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு 12 volt சார்ஜிங் சாக்கெட், ஒரு USB-A அண்ட் ஒரு USB-C சார்ஜிங் சாக்கெட் வந்துருது. ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே கொடுத்துட்றாங்க. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட கீ, லாக்கிங் அண்ட் லாக்கிங் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஹெட்லாம்பும் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 6-speed மேனுவல் கியர் பாக்ஸ், இது மட்டும் தான் இந்த ரேஸில் நமக்கு வரும். ஆட்டோமேட்டிக் கொடுத்தா 7-speed DCA அந்த காரில் இருக்கிறது நமக்கு இதில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இன் ஃபியூச்சரில் நான் சொல்கிறது. அண்ட் மேனுவலான ஹேண்ட் பிரேக், 2 கப் ஹோல்டர் இந்த இடத்துல கொடுத்துறாங்க. அண்ட் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே இந்த இடத்துல வந்துடுது. ஸோ இதுக்கு அடியிலுமே நமக்கு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டு ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, அந்த காரில் கிரேஷ் மெட்டீரியலில் இருக்கும். அண்ட் க்ளோ பாக்ஸ் டீசெண்டான ஒரு சைஸில் இருக்குன்னு சொல்லலாம், நல்ல பெருசாக இருக்குது. ஆட்டோ டிப்பிங் IRVM இல்லை, நம்ம மேனுவலாக தான் யூஸ் பண்ணிக்கலாம். கேபின் லாம்ப்ஸ் நமக்கு ஒரு LED கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு நார்மல் சைஸ் சன்ரூஃப் தான், பேனராமிக் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு இப்போ நம்ம இந்த காரோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம நார்மல் ஆல்ட்ராஸோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ட்ராஸில் இருக்கோம், இது நமக்கு ரேசர் கிடையாது. ஸோ ஜஸ்ட் நம்ம நார்மலான ஆல்ட்ராஸ் தான். ஸோ இதுலேயுமே நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட், அதாவது டில்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டியரிங் வீலுக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பார்ட் டிஜிட்டல், பார்ட் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தோம்னா ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் செட்டிங்ஸ் வந்துடுது. அண்ட் டிஸ்டன்ஸ் டைம் டி கொடுத்துட்றாங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் ஃபியூல் எக்கானமி வந்துடுது. ஸோ நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூ கலர் பேக்லைட் எனக்கு பர்சனலி ப்ளூ கலர் பிடிக்கும், அதனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. டாக்கோமீட்டர் நமக்கு லெஃப்ட் சைடில் டிஜிட்டலில் வந்துருது, ஸ்பீடோமீட்டர் நமக்கு அனலாகில் கொடுத்துட்றாங்க. நீங்கள் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 7 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் தான் இந்த XE-A+S வேரியண்ட்டில் வரும். ஸோ இதுக்கு அடுத்தது லக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியண்ட் இருக்குது, அது வந்து இன்றைக்கி நமக்கு கிடைக்கல. ஸோ இதில் வந்து நமக்கு 7 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் தான். ஸோ இதுலேயுமே பார்த்தோன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நமக்கு ஏர் குவாலிட்டி இண்டிகேட்டருமே வந்துருது. அண்ட் இது தவிர நமக்கு இதில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துட்றாங்க, ஆடியோ செட்டப், கேபின் ஏர் குவாலிட்டி அண்ட் டூடில் சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. பார்க் அசிஸ்ட்டுமே இந்த கார் நமக்கு வந்துருது. இது வேணால் நம்ம டிரைவிங் அப்போ கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தான் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா அண்ட் ரிவர்ஸ் கியர் போட்டாலுமே அது ஒர்க் ஆகும். ஸோ இதுலேயுமே நமக்கு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் கொடுத்துறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். என்ன இதில் டச் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது ஒரு மேஜரான சேஞ்சுன்னு சொல்லலாம். அண்ட் ரேசரில் இருக்க ஃபீச்சர்ஸுமே இப்போ இதில் வந்து அவங்க ஆட் பண்ணிட்டாங்க, அது ஒரு நல்ல விஷயம். இதில் ஆல்ட்ராஸ் பேட்சிங் நமக்கு ரோமில் வந்துருது, மிச்சப்படி எல்லாமே சேம் தான். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், 12 volt சார்ஜிங் சாக்கெட், USB-A, USB-C எல்லாமே வந்துருது. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துட்றாங்க. ஒரு 7-speed DCA கியர் பாக்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டைவ் அண்ட் மேனுவல் மோட் வந்துருது. லாக்கிங் அண்ட் லாக்கிங் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ரேசரில் நமக்கு ரைட் சைடில் இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இன்ஜின் ஸ்டாப், ஃப்ரண்ட் ஃபாக் அண்ட் ரியர் ஃபாக்கான பட்டன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே நமக்கு பவர் அண்ட் டோர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், ORMs எல்லாமே சேம் தான். டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு குரோமில் இதில் வந்துடும். அண்ட் க்ளோ பாக்ஸுமே நமக்கு சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிளாக் போர்ஷன் ஒரு ரேசரில், இதில் வந்து ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிப்பிங் IRVM இதுலேயுமே கிடையாது. கேபின் லாம்ப்ஸ் இதுலேயுமே நமக்கு LED தான் கொடுக்குறாங்க. அண்ட் சன்ரூஃப்மே இந்த வேரியண்ட்டை நமக்கு வந்துடுது. ஸோ இதுலேயுமே நமக்கு நார்மல் சன்ரூஃப் தான் வருது.
அண்ட் இந்த XE A+ லக்ஸ் வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்துடும், இல்லை நமக்கு 2 ஏர்பேக்ஸ் தான் வரும். ஸோ இப்போ நம்ம இந்த 2 கார்ஸோட ஒரு டீட்டெயில்டான கம்பேரிசன் ரிவ்யூ பார்த்துட்டோம். ஸோ 2 காருமே மோரார்லெஸ் சிமிலரான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வருது. இது பார்த்தோன்னா R2 வேரியண்ட், இது வந்து நமக்கு 13.44 lakhs வருது. இது பார்த்தோன்னா நமக்கு XE A+ S வேரியண்ட், இது வந்து நமக்கு 13.05 lakhs வருது. ஸோ இந்த ரேசரோட டிரைவ் ரிவ்யூ நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் பார்க்கலன்னா நான் கண்டிப்பாக கார்டு தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த ஆல்ட்ராஸ் DCA டிரைவ் எடுத்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கூட 1.2 லிட்டரில் DCA வேரியண்ட் இருக்குது. ஒரு 7 ஸ்பீட் DCA இந்த காரில் கொடுத்துருவாங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு காம்படிஷனில் பலினோவில் AMT தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நமக்கு i20 பார்த்தோம்னா IVT கொடுப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் ஆல்ட்ராஸில் வந்துட்டு நமக்கு DCA கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இப்போ வந்து ஆல்ட்ராஸ் ரேசரில் நமக்கு மேனுவல் மட்டும்தான் வருது. மேபி ஃபியூச்சரில் ஆட்டோமேட்டிக் வந்தால் இந்த DCA கியர் பாக்ஸ் ஆப்ஷன் கூட அவங்க கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லோ எண்டில் எனக்கு பெருசாக நான் போட்டு ப்ரெஷ்ஷும் பண்ணல, ஜஸ்ட் மைல்டாக தான் அது மேலே ஆக்சிலேட்டர் மேலே ரொம்ப லீனியராக தான் இருந்தேன். பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தோன்னா நம்ம கிட்டத்தட்ட 80 வந்துட்டோம். ஸோ இதில் வந்து நமக்கு மேனுவல் கியர் பாக்ஸ், அதாவது மேனுவல் ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் இல்லை, ஆனால் நம்ம ட்ரிப்ட்ரானிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். கியர் லிவர் மூலிமா நம்ம அதில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 RPM வரைக்கும் போயிருக்கோம். அப்போவுமே அப் ஷிஃப்ட் ஆகலை, நம்மளாம் பண்ணால் தான் அப் ஷிஃப்ட் ஆகுது. ஆல்ட்ராஸோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்தோம்னா இதோட ஒரு கான்ஃபிடன்ஸ் தான். இந்த ட்ரைவ் பண்ணுறப்போ நமக்கு நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 45 பக்கமாக இருக்கும். 4th இயரில் இருக்குது. இன்னும் கியர் டவுன் ஷிஃப்ட் ஆகலை, அதுலேயே தான் மெயின்டைன் ஆகுது. கூட கொஞ்சம் ஸ்பீடாக குறைச்சி பார்ப்போம். 30 வந்துருச்சு. மறுபடியும் ப்ரெஸ் பண்ணலாம். டவுன் ஷிஃப்ட் ஆகலை. இப்போ பாருங்கள் ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதாவது அந்த இங்கியர் ஆக்சிலரேஷன் வந்து அது கியர் டு கியர் சேஞ்ச் ஆகுது. நம்ம லோயர் கியர்ஸில் வந்து அந்த பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குது. நமக்கு நல்ல லீனியராக வர மாதிரி இருக்குது. ஒரு சர்டன் RPMs நம்ம அந்த மிட் ரேஞ்ச் கொண்டு வந்தப்பறம் நமக்கு பவர் நல்லா ஒரு லீனியரான பவர் சர்ஜ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே 3rd கியர் டவுன் ஆகிடுச்சு. நான் டவுன் பண்ணல, அதாவது ஒரு சர்டன் RPMs கீழே இறங்குச்சுன்னா தான் அதுவே டவுன் ஆகுது. ஸோ மிட் ரேஞ்சில் அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறப்போ நமக்கு பெருசாக அந்த ஷிஃப்டிங்கே தெரியல. ஆப்வியஸ்லி DCA வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான கியர் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். இதில் வந்து நமக்கு லோவர் RPMஸில் லோவர் கியர்ஸில், அதாவது 1st, 2nd, 3rd கியர் சேஞ்ச் பண்ணப்போ நமக்கு மைல்டாக தெரியுது கியர் ஷிஃப்ட் ஆகிறது. ஓரளவுக்கு ஸ்பீட்ஸ் நம்ம போகிறப்போ அது பெருசாக நமக்கு ஃபீல் ஆக பாருங்கள். 4th கியரில் இருக்கேன், ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ், இந்த மிட் ரேஞ்ச் பஞ்ச் வந்து இந்த காரில் நல்லா இருக்குது. 4th கியர் சேஞ்ச் பண்ணுறேன். 4th கியர் வந்துருச்சு. எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் வருது. ஒரு ரைட் கார்னர் 60 பக்கமாக எடுத்துகிட்ருக்கோம். செம்ம கம்போஸ்டான ஒரு ஃபீல். லைன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது மட்டும் பாருங்கள். ஸோ NVH லெவல்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு 80 to 100 டிரைவ் பண்ணுறப்பலாம் பெருசாக அந்த வின் நாய்ஸ் கேட்கல, ரோட் நாய்ஸ், வின் நாய்ஸ்லாம் கேட்கல. இன்ஜின் நாய்ஸ் நம்ம லோயர் கியர்ஸில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறப்போ கேட்குது. மிச்சப்படி எதுவும் ப்ராப்ளம் இல்லை. செடேட்டிவான ட்ரைவ் பண்ணால் நல்லா தான் இருக்குது. டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறப்போ உண்மையிலே நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது இந்த டாடா ஆல்ட்ராஸ். ஸோ கன்வீனியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். மைலேஜ்னு பார்த்தோன்னா ஒரு 19.05 kilometers பக்கமாக கிளைம் பண்ணுறாங்க. ரியல் வேர்ல்டில் நம்ம ஒரு 12 to 15, 16 வரைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போத் சிட்டி அண்ட் ஹைவேஸ் அண்ட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைல். அதுவுமே கண்டிப்பாக நமக்கு சேஞ்ச் ஆகும். அண்ட் இந்த காரில் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் வந்துடுது, 7-inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்துடும். நமக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், வயர்லெஸ் சார்ஜிங் பேட் எல்லாமே கொடுத்துறாங்க. ஓரளவுக்கு லோடடான கார் தான். ஃபீச்சர்ஸும் நல்லா தான் லோட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த காரில் எனக்கு பிடிச்சது வந்து இந்த ஹேண்ட்லிங் தான். நீங்கள் டைரக்ஷன் சேஞ்ச்லாம் பண்ணுறப்போ அது வந்துட்டு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸ்டியரிங்குமே உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அதுக்கு. இப்போ இந்த 1.2 லிட்டர் இன்ஜினை பற்றி சொல்லணும்னா இது லோ எண்டில் கொஞ்சம் லீனியராக தான் பவர் கொடுக்குது. மிட் ரேஞ்ச் வர்றப்போ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு கார்னா அது கண்டிப்பாக இந்த ஆல்ட்ராஸாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த ஆல்ட்ராஸில் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த செக்மெண்ட்லேயே டீசல் இன்ஜின் இருக்குது. இதில் பெட்ரோல் கொடுக்குறாங்க, டீசல் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல்லேயே டர்போ பெட்ரோல் இன்ஜின் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ரேசரில் இப்போ ஐடர்போ ப்ளஸ்ங்கிற ஒரு இன்ஜின் கொடுக்குறாங்க. நெக்ஸானில் இருந்த டர்போ டீசல் இன்ஜின் இதெல்லாம் நமக்கு வந்துடும். ஸோ அது வந்து கம்ப்ளீட்லி பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி. லோ எண்டில் பவர் வந்து இதை கம்பேர் பண்ணுறப்போ அதில் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ சிஎன்ஜியுமே இருக்குது. சிஎன்ஜியோட டெடிக்கேட்டடான ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோ நம்ம மோட்டார் தமிழ் சேனல் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்.
ஸோ அதுக்குமே நான் கண்டிப்பாக கார் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்டிஃபான சைடில் தான் டியூன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த சஸ்பென்ஷன் நாய்ஸ் வந்து நமக்கு உள்ளே பெருசாக கேட்கல. அண்ட் இந்த செட்டப் வந்துட்டு உண்மையிலே நல்ல ஒரு செட்டப்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஹைவேஸில் ஹை ஸ்பீட்ஸில் போகிறப்போ அதுதான் நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப வந்து பவுன்சியான ரைட்லாம் இல்லை. இப்போ பாருங்கள், நமக்கு இது கொஞ்சம் பெரிய ஸ்பீட் பிரேக்கர் தான், 165 mm தான். நார்மல் கார்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இது வரைக்குமே நான் இந்த ட்ரைவ் பண்ண கொஞ்சம் நேரத்தில் எங்கேயுமே எனக்கு தட்டின மாதிரி ஃபீல் ஆகலாம். இன்ஃபேக்ட் நம்ம இந்த இடம் மட்டும் இல்லாமல் ரோடே இல்லாத ஒரு கண்டிஷனில் கூட ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். 165 mmங்கிறது அடிக்குவேட்டாக தான் இருக்குது. ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மிட்ரேஞ்ச் சர்ஜ் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 90 பக்கமாக க்ரூஸ் பண்ணிருக்கோம். இந்த மாதிரியான ஸ்பீட்ஸ்லையுமே நமக்கு அந்த வின் நாய்ஸ்லாம் பெருசாக கேட்கல. பிரேக்கிங் நல்லா பைட் இருக்கு. அண்ட் 3 சிலிண்டர் இன்ஜினாக இருந்தாலும் வைப்ரேஷன்ஸ் நமக்கு எந்த இடத்துலையும் ஃபீல் ஆகலை. நம்ம ஆல்ட்ராஸோட ரிவ்யூஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்லியிருப்பேன் அதை. ஸோ இந்த ஸ்டியரிங் வீலில், இந்த சீட்ஸில் அதெல்லாம் பெருசாக ட்ரைவ் அப்போ வைப்ரேஷன் தெரியல. இனிஷியல் ஆர்பிஎம்ஸ்லையுமே டியாகோவை கம்பேர் பண்ணுறப்போ இதில் நல்லாவே இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த டாடா ஆல்ட்ராஸ் டிசிஏவோட ஒரு டீட்டெயிலான டிரைவ் ரிவ்யூ அண்ட் ஆல்சோ நீங்கள் கம்பேரிசன் ரிவ்யூமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டோகிராஃப்ஸ் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Take care, bye bye and drive safe.